நம்மலாம் இன்னைக்கு எப்படி சொல்லலாம்? நம்ம கல்யாண வீடு, இல்லனா உறவினர்கள் வீடுக்கு, இல்லனா வெளிய சுத்துறோம். இதெல்லாம் கூட இன்னைக்கு கம்மியாயிடுச்சுங்க. அத விட்டுட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, எல்லாரும் மருத்துவமனைக்கு, ஹாஸ்பிட்டல் கையுமா தாங்க அலைஞ்சிட்டு இருக்கானுங்க ரிப்போர்ட்ட கொண்டுகிட்டு. ஏன் அப்படின்னா, இப்போ 50 வயசுலலாம் பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு தெரிய வருது இவனுக்கு வந்து லங் கேன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன கேட்குறேன், நீ வந்து 15 வயசு, 18 வயசு, 20 வயசுலலாம் வந்து கூடாத நட்போட சேர்ந்து சிகரெட் அடிக்க ஆரம்பிக்கிற. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா 20 வயசுக்கு மேல தண்ணி அடிக்கிற. அப்புறம் இன்னும் 50 வயசுல என்ன உனக்கு அவார்டா கிடைக்கும்? இந்த மாரி லங் கேன்சர் தான்யா வரும். இப்போ இன்னைக்கெல்லாம் பாருங்க, ஒரு 40 வயசுலலாம் பார்த்தீங்கன்னா, டயபெட்டிஸ் ஆட்டோமேட்டிக்கா அது வந்து உடம்புல ஏறி உட்காந்துருது. ஏன்? நம்ம பண்ண தப்பு தான். சின்ன வயசுல வந்து நம்ம அம்மா, அப்பாவுக்கு என்னன்னே தெரியாதுப்பா. நம்ம தான் போய் அந்த சாக்லேட் குடு, இந்த சாக்லேட் குடு, வெளிய கேண்டி பார் விக்குது, அந்த பார் விக்குதுன்னு எல்லா கண்ட கண்ட சாக்லேட்டையும் வா வா வாங்கி சாப்பிட்டுறோம். அப்புறம் 40 வயசுல நமக்கு வந்து டயபெட்டிஸ் வராம வேற என்ன வரும்? இப்போலாம் இன்னும் பாருங்க, நியூஸ்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க இப்போ கவனிக்கிறீங்களான்னு கூட தெரியல. 35 வயசு, 40 வயசுல உள்ளவங்களுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடுறாங்க. இதுக்கு என்ன காரணம்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான்லாம் ந ந நம்மலாம் நம்ம என்ன சாப்பிட்டு வளர்ந்துருப்போம். சோறு, அப்புறமா அ என்ன சொல்றது? மீன் சால்னா, அதுக்கப்புறமா வேற என்ன? இந்த மாரி தாங்க நம்ம ரசம், சோறு, மீன் இப்படி தாங்க சாம்பார் சாதம் இப்படி தான் நம்ம சாப்பிட்டுருப்போம். ஆனா இன்னைக்கு உள்ளவங்கலாம் பாருங்க, எனக்கு பேர் கூட தெரியல. பிஸ்ஸா, அப்புறமா சாண்ட்விட்சு, பர்கரு, அ என்னென்னமோ இந்த மாரியான பேர்ல தானே வருது. இப்படி தானே சாப்பிடுறீங்க? எல்லாம் பொரிச்சது அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சாப்பிட்டா 35 வயசுல ஹார்ட் அட்டாக் வராம வேற என்ன நமக்கு அப்படியே கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டா குடுத்துற போறானுங்க. இது நான் எதுக்காக இத சொல்றேன் அப்படின்னு சொன்னாக்கா, யாருக்கு நீங்க எப்படியோங்க, உங்கள சுத்தி உங்களுக்காக ஒரு குடும்பம் அங்க வாழ்ந்துட்டு இருக்கு. நம்மளுடைய ஹெல்த் நல்லா இருந்தா ஹெல்த் கம்ஸ் ஃபர்ஸ்ட். நீங்க நல்லா இருந்தா தான் உங்கள சுத்தி இருக்கவங்களும் நல்லா இருக்க முடியும். அவங்களுக்கும் நம்ம பாரமா இருக்கக்கூடாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்த்த நம்ம தான் பார்க்க வேண்டிய கடமையிலயும், கட்டாயத்திலயும் இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்கள உடனே ஃபிட்னஸ் ஆகி பெரிய இதெல்லாம் பண்ண சொல்லல. அ முடிஞ்ச அளவுக்கு எக்சர்சைஸ் பண்ணி உங்க ஹெல்த்த நல்லா பார்த்துங்க அப்படின்னு நான் சொல்லி முடிச்சுக்கிறேங்க. தேங்க் யூ.